செங்கோட்டை நகர்மன்ற கூட்டத்தை நடத்த விடாமல் அதிமுக கவுன்சிலர்கள் தொந்தரவு செய்வதாக திமுக நகர்மன்ற தலைவி தென்காசி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளார். நகர்மன்ற கூட்டத்தின் போது நகர்மன்ற தலைவி ராமலட்சுமியை அவரது அலுவலகத்தில் இருந்து அதிமுக கவுன்சிலர்கள் விரட்டி சென்ற காட்சி வைரலானது. இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோரிடம் நகர்மன்ற தலைவி நேரில் சென்று புகார் அளித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தான் அதிமுகவில் இருந்து திமுகவில் இணைந்ததன் காரணமாக அதிமுக கவுன்சிலர்கள் அராஜகம் செய்வதாக குற்றம் சாட்டினார். தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமாரின் பதவிக்காலம் 18ஆம் தேதியுடன் நிறைவடைய இருப்பதால் அடுத்த தலைமை தேர்தல் ஆணையரை தேர்வு செய்வதற்கான ஆலோசனைக் கூட்டம் 17ஆம் தேதி நடைபெறவுள்ளது. பிரதமரின் இல்லத்தில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் கொண்ட குழு அடுத்த தலைமை தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்க உள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பாஜகவின் பின்னணி குரலாக ஒலிப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ளார். பழனிசாமியோட அறிக்கை பார்த்தா பாஜகவோட அறிக்கைகள் மாதிரி தான் இருக்கும். அவருடைய வாய்ஸே பாஜகவின் டப்பிங் வாய்ஸ் தான். நாம் கள்ள கூட்டணி சொல்கிறத நிரூபிக்கிறார் பழனிசாமி, அவ்வளவுதான். இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி அவர் தன்னோட தோல்விகளை பற்றி யோசிச்சு பார்க்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.